ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமாங்க. இந்த பேபி சந்தைக்கீரை, அதாவது குழந்தைக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அதுக்கப்புறம் ஆஸ்பராகஸும் வாங்கியிருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை நான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் வாங்கினதில்லை. பாப்பா சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதுனால நேற்று செப்டோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ஒரு பேக்கெட் வந்து 48 ரூபா சொன்னாங்க, பேபி சந்தாய்க்கீரை. அதுக்கப்புறம் ஆஸ்பராகஸ் வந்து 38 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆஸ்பராகஸ் வந்து நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி குச்சி மாதிரி இருந்துச்சு. அது வந்து சாஃப்டாக இருக்கும், கிழங்கு மாதிரி. அதுக்கு தமிழில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருந்துச்சு. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல. இப்போ ஜப்பான், ஆஸ்திரேலியாவிலேருந்து வரதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இல்லை இது. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கியாச்சுன்னு சொல்லி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, பழுத்த மிளகாய் போடணும். அதுக்கு பதிலாக நான் காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அதில் கிள்ளி போட்டு தாளிச்சிருந்தேன். அவ்வளோதான். உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேபி சந்தாய் கீரையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு இது சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பூண்டு, குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு அதெல்லாம் போட்டு அந்த கீரையும் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சோண்டு வந்து சோயா சாஸ் ஊற்றி அந்த ஃப்ரை பண்ணோம். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கீரை. ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தது. பேபி சந்தாய் கீரை குட்டி குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. இது நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் வேக வச்சு எடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னால். அந்தளவுக்கு டேஸ்ட் ஒன்றும் பெருசாக தெரியலங்க. நார்மலாக நம்ம கீரை மாதிரிலாம் டேஸ்ட்டாக இல்லை. அந்த கீரை நல்லாயிருக்கு. தண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்கலை. எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கலை. ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. உடம்புக்கு நல்லதுன்றதுனால சரி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளான் வந்து ஓய்ஸ்டர் காளான் தான் வாங்கியிருந்தேன். அதை வந்து பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா அவள் எக்கு போட்டு கொடுத்தா வேண்டாம்மா, பிடிக்கலை, சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் மதியானம் கட்டி கொடுத்து சாப்பிடும்போதுன்னு சொல்லிட்டு எக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா வதக்கிட்டு எப்பொழுதும் போல் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துட்டேன். சாப்பாடு கட்டியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சோண்டு க்ரீன் ஆப்பிளும் ஆரஞ்சு பழமும் வச்சாச்சு. இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.